எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, ஆங்கில புத்தாண்டுக்கு அகிலத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்பமாக அற்புதமாக வாழ இறைவனை வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி, நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்துக்கு பல்வேறு பலன்களை நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம். அவர்கள் உரையாடி கொண்டிருந்த பொழுது எல்லாமே அவங்க கேட்டாங்க, பதில் சொன்னோம். சில நுட்பமான விஷயங்களையும் அரிதான விஷயங்களையும் எடுத்து சொன்னோம். அப்போ இவங்க இந்த ஜாதகத்தில் ஒரு சிறப்பம்சம் இருக்குதுங்க சார், என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதையும் சொன்னோம். அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி முடிந்தது என்றால், இதுதான் எங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர், எங்கள் குருநாதர் உயர்திரு SP சோமசுந்தரம் ஐயா அவர்கள் எங்களுக்கு இட்ட பிச்சை. ஒரு ஜாதகத்தை எடுத்தோனே எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்லக்கூடாது, எடுத்து சொல்ல வேண்டும். பார்த்தோம் சொன்னோம் என்று சொல்லக்கூடாது, படித்து சொல்ல வேண்டும். அதில் சில நுட்பமான சுவாரஸ்யங்களாக இருக்கிற விஷயத்தை ஐயா அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே எப்படி சொல்லணும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஐயா அவர்கள் எங்களுக்கு அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பாடல், ஒரு பழமையான பாரம்பரிய பாடல் இருக்குதுன்னா அதை படித்து விட்டு எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இல்லை. ஏனென்றால் சுருதிகளை வாசிப்பதற்கு நேரமும் இல்லை, போதிய அவகாசமும் இல்லை. ரெண்டாவது, இந்த சுருதிகள் எல்லாம் தமிழில் இருக்கு, வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் ஜோதிடர், மாற்றுக்கருத்து இல்லை. எடுத்து சொல்ல தெரியணும் இல்லைங்களா? அப்ப எடுத்து சொல்வதற்கு குருவருள் இல்லையேல் திருவருள் சித்திக்காது. எங்களுக்கு குகனருளால் 2 குருமார்கள் எனக்கு வாய்த்தாங்க. ஒருவர் விதிகளை சொல்லித் தருகிறார், ஒருவர் சுருதிகளை சொல்லித் தருகிறார். எங்கள் கொடிக்கம்பம் ஐயா அவர்கள் விரல் நுனியில பாடல்களை வச்சிருப்பாங்க. நீங்க எந்த ஜாதகத்தை சொன்னாலும் ஒரு 10 பாடலாவது ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. அவர்களுடைய அடியொற்றி நாங்கள் வருவதால் அவர்கள் இட்ட பிச்சையில் நாங்கள் 1, 2 அப்படியே கத்துக்கிறோம். அதனால தான் ஜோதிட பலன்களை உரைப்பதற்கு இந்த பாடல்கள் முக்கியம் என்று நான் உணர்ந்தேன். ஜோதிட பல்கலைக்கழகம் எனக்கு பட்டம் கொடுத்திருந்தாலும் கூட இவர்கள் தான் என்னை மெருகேற்றினார்கள். என்னுடைய குரு தான் என்னை மெருகேற்றாங்க. இவர்களிடத்தில் நான் சென்று பாடம் பயிலாவிட்டால் நான் துருவாயிருப்பேன், மண்ணுக்கு எருவாயிருப்பேன். எனவே குகனருளால் இது சித்தித்தது. அந்த ஜாதகத்தை பார்ப்போமா? அந்த ஜாதகம் ஆனா பெண்ணா என்று கவலைப்படாதீங்க. இது இந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் பொருந்தி வரும். இரட்டை பிறவிக்கு எப்படி பலன் சொல்வது என்ற அமைப்புகள் எல்லாம் வெவ்வேறு விவாதத்துக்குரியது. இந்த ஜாதகர் இரட்டை பிறவி, இவர் ஆனா பெண்ணா, இவருக்கு பின்னாடி எத்தனை குழந்தை, அதெல்லாம் வேண்டாம். அது எங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கிறது. விரிவாக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு எங்கள் அகாடமியை நாடலாம். நேரம் கருதி காலம் கருதி சில விஷயங்களை உங்களிடத்தில் பகிர்கிறேன். சுவாரஸ்யமான ஜாதகம். ஜாதகர் பிறந்தது 20/3/1960 11:41 AM, கரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. மிதுன லக்னம், 3 மாந்தி, 4 ராகு, 7 குரு சந்திரன் சனி பகவான், 8 செவ்வாய், 9 சுக்கிரன் புதன், 10 சூரியன் கேது. கேது தசை 3 வருஷம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க. தற்பொழுது ராகு தசை செவ்வாய் புத்தி. திதி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியில் பிறந்திருக்காங்க. மிதுனம் கன்னி, திதி சூனிய ராசிகள். புதன் பகவான் திதி சூனிய ராசி அதிபதி. அவர் சுக்கிரனுடன் சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார். நவாம்ச லக்னம் துலா லக்னம், 2 சனி பகவான், 4 சுக்கிரன் ராகு, 6 புதன், 8 சந்திரன், 9 குரு, 10 கேது பகவானும் மாந்தியும், சூரியன் 11, 12 செவ்வாய் பகவான் இருக்காங்க. அப்ப இந்த ஜாதகத்தை எடுத்தோனே ஏன் இவர் இரட்டை பிறவி என்று சொன்னோம்? இந்த ஜாதகத்தை பார்த்தோனே தெரியுது, 4 உபய ராசிகளும் மிக முக்கியமாக அமைந்திருக்கிறது. உபய லக்னம் மிதுனம், ராகு உபயராசியில் இருக்காங்க, குரு சந்திரன் சனி பகவான் உபயத்தில் இருக்காங்க, சூரியன் கேது உபயத்தில் இருக்கிறாங்க. இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. இதுல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் ராகு சார வாங்கி அவரும் உபயத்தில் வந்துடுறார். அப்ப செவ்வாய் மட்டும் தனிச்சிருக்கிறாரு. அந்த செவ்வாயும் நவாம்சத்தில் உபயத்துக்கு போயிடுறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் உபயத்துடன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள்
இரட்டை பிறவிகளாக இருப்பதை உறுதி செய்து அறுதியிட்டு கூறுகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. லக்னமும் உபயம், ராசியும் உபயம். அப்ப இந்த ராசியில யார் சேர்ந்திருக்கா? குருவும் சேர்ந்திருக்கிறாரு, சனி பகவானும் சேர்ந்திருக்காங்க. இங்கேதான் ஜோதிட பாடல் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. 2 பாடல்கள் நுட்பமாக இருக்கிறது. நான் இதை உங்களுக்கு இப்பொழுது வாசித்து காட்டுகிறேன். நூல் பெயர் சொல்கிறேன். நூல் பாடல் எண்ணை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் அதை விட்டுவிடுகிறேன். ஆடு அரி ஏறு மான்வில் அலறி உற்று நோக்க ஏனையோர்கள் நாடியே உபய லக்கணத்தில் பலமாய் நன்னில் கூடிய குலவி 2ஆம் குசன் 7 கதிரோன் 8 நீடிரில் சரத்தின் மற்றொரு நின்றிடில் பலன்கள் இல்லை அப்படின்னு பாடல். என்ன அர்த்தம்? மேசம், ரிஷபம், சிம்மம், தனுசு ஆகிய இடங்கள் ஒன்றில் சூரியன் இருக்கணும். ஆனால் இந்த ஜாதகத்தில் சூரியன் எங்க இருக்கிறாருங்க? மீனத்தில் இருக்கிறார். மற்றவை உபயத்தில் வலுப்பெற வேண்டும். இரட்டை குழந்தைகள் பிறக்கும். இப்படி இருந்தால் தாய்க்கு அவங்க இரட்டை குழந்தைகளா பிறந்திருப்பாங்கன்னு ஒரு பாடல். அடுத்த 4 வரியை விட்டுருங்க. சரி, இதை எப்படி பொருத்தி பார்ப்பது? இங்கே தான் என்னுடைய கொடிக்கம்பம் ஐயா அவர்கள், என்னுடைய குருநாதர் ஐயா அவர்களுடைய அருளாசி மேலோங்கி நிற்கிறது. சூரியன் நிற்பது மீனராசி, குருவினுடைய ராசி. சூரியன் யாரு சாரம்னு பார்த்தீங்கன்னா அவர் சனி சாரம். சனி பகவான் எங்க இருக்கிறாருங்க? தனுசுல இருக்கிறார். அப்போ சூரியன் உபயராசியில் நிற்கிறார். அவர் நின்ற வீட்டதிபதி குரு பகவான் உபயராசியில் நிற்கிறார். சூரியன் நின்ற நட்சத்திர அதிபதியும் உபயராசியில் நிற்கிறாங்க. இந்த இடங்கள்ல இருக்கணும். மேசம், ரிஷபம், சிம்மம், தனுசு. அப்ப தனுசுங்கிறது எப்படி சம்பந்தப்படுது குருவோடங்கிறதுக்கு நின்ற வீடு ராசிநாதனை கவனிக்க வேண்டும். அப்போ ஒரு கிரகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது, ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது, கிரகம் நின்ற பலன், ஆதிபத்திய பலன், சாரநாதன், வீடு கொடுத்தவர், பகை, நீசம், அஸ்தங்க, நட்பு, திதி, சூனியம், பக்ரம், சஷ்டாட்டகம், காலபுருஷ தத்துவத்துக்கு ஒரு கோள் லக்னத்துக்கு மறைந்திருக்கா, ராசிக்கு மறைந்திருக்கா, லக்னாதிபதிக்கு மறைந்திருக்கா, நவாம்சத்தின் நிலை, திசாபுத்திகளின் நிலை, கோச்சாரத்தின் நிலை என்று தொட்டு சொன்னால் ஜாதகத்தில் நாம் வெற்றி கொடி நாட்டலாம். அப்ப இந்த ஜாதக பிரகாரம் சூரியன் தனுசோடு எப்படி சம்பந்தப்படுறாருன்னு பார்த்தால் இவர்கள் இரட்டை பிரிவி. பொதுவாகவே இந்த உபயலக்கணங்களில் இவ்வளவு கிரகங்கள் இருந்தால் அவர்கள் இரட்டை பிரிவுகளாக இருப்பதற்கு வாய்ப்பு. அவர்களுக்கும் இரட்டை பிரிவி உள்ள குழந்தைகள் பிறப்பாங்க. இது மட்டும் போதுமா? துணை விதிகள் தான் உபயத்தில் இருக்குன்னு சொன்னேன். இன்னொரு பாடல் வேண்டுமல்லவா? மங்களேஸ்வரியம் பாடல், 5வது கர்ப்பதான படலம். பாடல் எண்ணை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். செப்பிய ஜென்ம லக்னம் செல்லுமதி உரையும் இல்லம். செப்பிய ஜென்ம லக்னம் செல்லுமதி உரையும் இல்லம். ஒப்பிய சமவோர் உரை உயர் புருஷக்கோள் தானும் துப்புரு மதியை அல்லால் தூய ஜென்மத்தை பார்க்க இப்புவி அதில் ஆண் பெண்ணும் இரட்டியர் ஜனிக்குமாமே. ஜென்ம லக்னமும் சந்திரன் இருந்த வீடும் இரட்டை ராசியாக இருக்கணும். ஜென்ம லக்னம் பாருங்க, ஆண் ராசியா வருது, இரட்டை ராசி. சந்திரன் இருப்பதும் ஆண் ராசியாக வருகிறது, இரட்டை ராசி. ஜென்ம லக்னமும் சந்திரன் இருந்த வீடும் இரட்டை ராசியாக இருக்க புருஷ கிரகங்களாகிய செவ்வாய், சூரியன், குரு இவர்களில் யாராவது ஒருவர் ஜென்ம லக்னத்தையாவது சந்திரனையாவது பார்க்க அவங்களுக்கு இரட்டை பிள்ளை பிறக்கும். இங்க பாருங்க, இந்த இடத்துல சூரியன் குருவினுடைய வீட்டில், செவ்வாய் எங்க இருக்கிறாருங்க? சனி பகவானுடைய வீட்டில். சூரியன் நின்ற வீட்டதிபதி தனுசுல இருக்காங்க. செவ்வாய் நின்ற வீட்டதிபதி சனி பகவான் தனுசுல இருக்கிறாரு. அந்த வீட்டதிபதி குரு பகவான் அங்கேயே இருந்து ராசியுடனும் தொடர்பு கொள்கிறார். லக்னத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் இவர் இரட்டை பிறவி என்பது ஜாதக ரீதியாகவும் சுருதிகள் வழியாகவும் விதிகள் வழியாகவும் உறுதி செய்து சொல்லப்பட்டது. எனவே உபய ராசிகளில் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும், லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கு இருந்தாலும் அவர்களுக்கு இரட்டை பிறவியை நாம் எதிர்பார்க்கலாம். கூடவே மிதுனம் கன்னியாக அல்லது சனி பகவானுடன் சம்பந்தப்பட்டால் அவர்கள் இரட்டை பிறவிக்கு காரணகர்த்தாக்களாக அமைகிறார்கள். மேலும் விரிவாக, விளக்கமாக, தெளிவாக
புரிந்து கொள்வதற்கு RMS அஸ்ட்ரோ அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்குது. இவர்களுக்கு எப்படி பலன் சொல்ல வேண்டும் என்பது அது ஒரு தனி பாடல், அது ஒரு தனி தொகுதி என்று சொல்லி, ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகுடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் ஒரு தடவை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஜோதிட பதிவை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.